வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மோகனாமணி. இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் சுவையான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலி வச்சு அதில் 100 ml கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவில் தான் மட்டன் எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 1 கிலோ அளவில் எடுத்துக்குங்க. இதில் முக்கியமானது இந்த சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்தி இது நல்லா வதக்கிக்கிங்க. அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் மிளகா நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நாம் மசாலா ஐட்டம், அதாவது என்னென்னா பட்டை 2, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கிராம்பு 4 கிராம்பு எல்லாம் சேர்த்திக்கலாம். முந்திரி வந்து ஒரு 50 கிராம் சேர்த்திக்கலாம். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்திங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வணங்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள், நாங்கள் இது வீட்லேயே அரைச்சி வச்ச மல்லித்தூளுங்க, நாட்டு மல்லித்தூள். அந்த மல்லித்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நீங்கள் இது வந்து மட்டன் மசாலா தூள் வேணால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி விடலாம். நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் வந்து ஒரு அரை மூடி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வணக்கலாங்க. அப்போ தாங்க குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நம்ம வணக்கி வச்சது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா ரெடி. இப்போ இங்கே நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க குழம்பு தாளிக்க போகிறேன். அதனால் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 50 ml சேர்த்தி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு அதோட 1 கிலோ அளவில் நான் மட்டன் எடுத்து வச்சுக்கிறோம்ல அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடலாங்க. நல்லா மட்டன் வணங்கட்டும். நான் வந்து முதல்ல அரைச்ச மசாலாவில் இஞ்சி பூண்டு சேர்த்துல. நான் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறங்காட்டி அதில் சேர்த்துல. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் கூட இஞ்சி பூண்டு சேர்த்தி அரைச்சிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடலாங்க. இப்போ மட்டன் நல்லா வணங்கி நல்லா தண்ணி விட்டுருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் இல்லை எந்த அளவுக்கு லூஸாக வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போது மசாலாவோட மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. நாம் இங்கே பாருங்கள், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வர்றப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நான் குக்கர் விசில் போடுறேங்க. இது நல்லா 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததுன்னா மட்டன் சூப்பராக வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கொங்கு நாட்டு சுவையில் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க. 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம் மேலே. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மறக்காமல் எங்கள் சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்.